பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 9 அதிகாரம் 10 கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். சங்கீதம் 9 அதிகாரம் 10 நமக்கு ஒரு நபர் உதவி செய்வார் என்றால் அவர் உதவி செய்ய தகுந்தவரா, இதுவரை உதவி செய்திருக்கிறாரா என்றும் அவரால் முடியுமா என்றும் ஆராய்கிறோம். ஏற்கனவே நமக்கு உதவி செய்தவர்கள் என்றால் அவர்களை நம்புகிறோம். மேலும் நன்மைகள் பெற தேடுகிறோம், நாடுகிறோம். அதேபோல் பரிசுத்த வேதாகமத்தை படிக்கிற நாமும் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எனக்கு வேண்டும், ஈசாக்கின் ஆசீர்வாதங்கள் எனக்கு வேண்டும், யாக்கோபின் ஆசீர்வாதங்கள் எனக்கு வேண்டும், யோசேப்பின் ஆசீர்வாதங்கள் எனக்கு வேண்டும், தாவீதின் ஆசீர்வாதங்கள் எனக்கு வேண்டும், உசியா ராஜாவின் ஆசீர்வாதங்கள் எனக்கு வேண்டும், சாலமோனின் ஆசீர்வாதங்கள் எனக்கு வேண்டும், எலியா எலிசாவின் ஆசீர்வாதங்கள் எனக்கு வேண்டும் என்று ஜெபிக்கிற நாம் அவர்கள் கர்த்தரை எப்படி தேடினார்கள் என்றும் அவருடைய நாமத்தை எப்படி நம்பியிருந்தார்கள் என்றும் அவர்கள் எல்லோரும் அந்த ஆசீர்வாதத்தை பெற விசுவாசத்துடன் காத்திருந்ததையும் கர்த்தரை அவர்கள் தேடிய போது கர்த்தர் அவர்களோடு இருந்ததை நாம் அறிந்து அதன்படி வாழும்போது அத்தகைய ஆசீர்வாதங்கள் நமக்கும் கிடைக்கிறது. கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்லியதையும் உசியா ராஜா கர்த்தரை தேடின நாட்களில் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார் என்பதை அறிந்து நம்முடைய சிறு வயது முதல் கர்த்தரை தேடுகிற நம்மை கர்த்தர் எப்படி கைவிடுவார்? இன்று வரை நமக்கு எத்தனையோ சூழ்நிலைகள் வந்த பொழுதும் அவர் நம்மை கைவிடவில்லையே. அவர் நாமத்தை அறிந்த நமக்கு எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறார். அநேக நன்மைகளை பெற்றுக்கொண்ட நாம் இன்னும் பல எண்ணங்களோடு, திட்டங்களோடு, ஆசைகளோடு கர்த்தர் எனக்குரியதை எப்படி நிறைவேற்றி தருவார் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். எனவேதான் தாவீது சொல்கிறார், கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள் என்று. கர்த்தரை தேடி அவருடைய நாமத்தை நம்பி இருக்கிற நமக்கு என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்றும் வாக்கு கொடுத்த வாக்கு மாறாத தேவன் இன்றைய நாளில் நம்முடைய தேவைகளையும் எண்ணங்களையும் ஆசைகளையும் நிச்சயம் நிறைவேற்றி தருவாராக. ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் பிறந்தது முதல் இன்று வரை எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு அநேக நன்மைகள் செய்திருக்கிறீர். உம்மை தேடிய பொழுதெல்லாம் எங்களுக்கு நன்மை செய்த எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இனி வரும் நாட்களிலும் நாங்கள் உம்மை தேடும்போது நீர் எங்களை கரம் பிடித்து கைவிடாது நடத்தி செல்லக்கூடிய கிருபையின் வரங்களை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்திலே சமாதானத்தை, சந்தோஷத்தையும் உம்முடைய சித்தத்தையும் நிறைவேற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாள் முழுவதும் உம்முடைய வல்லமையின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.